ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம். அந்த அதிகாரத்திலிருந்து நான் சில காரியங்களை உங்களுக்கு கூட சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:12. அவன் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கின் ஆசீர்வாதங்கிற தலைப்பில் இந்த 26ஆம் அதிகாரத்துல சில காரியங்களை ஒரு 7-8 காரியங்களை நான் வாசிக்கும் போது அவன் சிந்தையில போட்டார். ஆனால் நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவர்களை மட்டும் நான் சுருக்கமாய் சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் அந்த அனுபவத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். இதுக்கு முன்னாடி நாம் ஈசாக்கின் ஆசீர்வாதம்னு இன்னொரு முறை நம்ம இன்னொரு கோணத்தில் பேசியிருக்கோம், நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஆனால் கடந்த நாட்டில் இந்த 26ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது இதிலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் சிந்தையில போட்டார். எனவே ஆமென், அதை பேச வேண்டும் என்ற ஆவல் பாரம் எனக்கு உண்டாச்சு. நீங்கள் இதை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக மாற்றுவாராக. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில் விதை விதைத்தான்? அந்த அபிமெலேக், அந்த கேரா, பெலிஸ்தருடைய அந்த இடங்கள்ல தான் விதை விதைத்தான். 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்ப இப்படி சொல்லுங்க, எந்த தேசத்துல விதை விதைத்தான்னா பஞ்சம் நிறைந்து காணப்படுகிற தேசத்துல என்ன செய்தார்? விதை விதைத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேசம் பஞ்சத்தினால இருந்துச்சு. அவன் அந்த தேசத்தை சுத்துறான். அடுத்து பெலிஸ்தர், அந்த இடத்துல கேரா எங்க இடத்துல வர்றான், அப்படியே சுத்திட்டு இருக்கான். ஆனால் அவன் விதை விதைக்கும் போது தேசம் செழிப்பாக இல்லை. நான் திருநெல்வேலியில் இருந்தனால எனக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்க விதை விதைக்கும் போது நெல் விதைப்பதற்கு முன்பு அவங்களுடைய கண்ணு ஃபுல்லாக எது இருக்குன்னா மழைக்கு இருக்கு. மழை பெஞ்சிட்டு ஸ்தோத்திரம் இடம் குளிர்ந்தாயிற்று அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம் பூமி நனைஞ்சிட்டு அப்படின்னா அவங்க ரெடி ஆயிடுவாங்க விதை விதைப்பு. ஆனால் ஈசாக்கு விதை விதைக்கும் போது தேசம் அவனுக்கு அனுகூலமாய் கிடையாது. தேசத்திலே இருந்த பெயர் என்னவென்றால் பஞ்சம். பஞ்சம் பஞ்சம் எதனால் உண்டாகிறது? தேசத்தில் மழை பெய்யாத போது என்ன உண்டாகும்? பஞ்சம் உண்டாகும். அப்போ அவன் பஞ்ச காலத்திலே தான் என்ன செய்தான்? விதை விதைத்தான். ஆனால் என்ன நடக்கிறதுனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் விதை விதைத்து 100 மடங்கு பலன் அடைந்தான். எத்தனை மடங்கு பலன் அடைந்தான்? சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா. 100 மடங்கு பலன். அப்புறம் இப்படி சொல்லுகிறேன், மற்றவர்கள் பஞ்ச காலத்தில் விதைக்க முடியவில்லை, தானியம் போட முடியவில்லை, அவர்கள் பலன்களை அறுவடை செய்ய முடியவில்லை. அவர்கள் ஏன்னு கேட்டால் தேசத்துல பஞ்சம், அதனால விதை விதைக்க. அப்ப என்ன நடக்குன்னா அவங்க விவசாயம் பண்ணாதபடிக்கு, அவர்கள் செழிக்காதபடிக்கு, ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு பஞ்சம் ஒரு தடையாக என்ன செய்தது? காணப்பட்டது. ஆனால் ஈசாக்கிற வாழ்க்கையில் வரும்போது பஞ்சம் அவன் ஆசீர்வதிக்கப்படுவதை தடுக்க முடியவில்லை. அந்த பஞ்சம் மாறின பிறகு அவன் விதை விதைத்து ஆசீர்வதிக்கப்படவில்லை. பஞ்ச காலத்திலேயே விதை விதைத்து ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்ப பஞ்சம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதை தடுக்க முடியவில்லை. தரித்திரம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதை தடுக்க முடியவில்லை. பஞ்சம் வந்தாலும் சரி, தரித்திரம் வந்தாலும் சரி, ஆனால் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். ஆமென். அதே போல இங்க கொஞ்சம் கீழே வரும்போது துறவுகளை தோண்டுகிறார். திரும்ப பெலிஸ்தர் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஒரு துறவை தோண்டுகிறார், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அடுத்த துறவை தோண்டுகிறார், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். 3ஆவது துறவை தோண்டுகிறார், வாக்குவாதம் பண்ணா போய்விட்டார். அப்ப என்னன்னா, இவன் துறவு தோண்டுவதையும் அதன் மூலம் இவன் ஆசீர்வதிக்கப்படுவதையும் மனிதர்களாலும் அதை தடுக்க முடியவில்லை. அவங்க பேச வந்தவன நினைச்சிருப்பாங்க, இனி நம்ம இவன் தடுத்தோன்னா இவன் 4ஆவது ஒரு துறவை தோண்டுவான், இவன் இங்க தடுத்தோன்னா 5ஆவது ஒரு துறவை தேடுவான். அதாவது இவன் ஆசீர்வதிக்கப்படுவது நம்மளால் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. வாக்குவாதம்
விட்டார்கள். அப்ப இப்படி சொல்லுகிறேன், முதல் பாயிண்ட், ஈசாக்கோட பிளஸிங் பஞ்சமோ தரித்திரமோ மனிதர்களோ எந்த சூழ்நிலையோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவதை தடுக்கவே முடியவில்லை. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை என்பவன் அவன் யார் என்று சொன்னால், அவனுடைய உயர்வையும் அவனுடைய மேன்மையும் அவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு வருகிற செழிப்பையும் ஒருவராலும் தடுக்கவே முடியாது. அது பஞ்சமா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைச்சிட்டார்னா அது யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. உங்களை நான் மனதார பிளஸ் பண்றேன். ஒருவராலும் தடுக்க முடியாத அளவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவரும் தடுக்க முடியாத அளவில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க செய்கிற வேலை தடுக்க முடியாது. உங்களுக்கு எதிராக எழும்புகிற மனிதர்கள் தடுக்க முடியாது. உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் தடுக்க முடியாது. ஒருவரும் தடுக்க முடியாத அளவிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கு என்றாலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவது ஒருவராலும் தடை செய்யவே முடியாது. பக்கத்துல உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்க. சேர்ல இருக்கணும் மஸ்டா சொல்லணும். பக்கத்துல உள்ள கையை கொடுத்து நான் சொல்லுற முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவத ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஆமென். மனசார சொன்னீங்களா, இல்லைன்னா மனசுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு சொன்னீங்களா? ஹல்லேலூயா. மனசார சொன்னா உங்களை மனதார பிளஸ் பண்றேன். இந்த வருடத்தின் இறுதி நாள்ல இந்த பலிபீடத்திலிருந்து தடிக்காரமான ஃபுல் காஸ்பல் சபையில வந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. அது பஞ்சமா இருந்தாலும் சரி, மழையும் தடுக்க முடியாது, மனிதர்களும் தடுக்க முடியாது, இயற்கையும் தடுக்க முடியாது, அரசியல்வாதிகளும் தடுக்கவே முடியாது. ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்படுவது ஒருவராலும் தடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்படிதான் எழுதி வச்சு, நான் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட எழுதக்கூடாது. ஈசாக்கு வாங்கிட்டு போயாச்சு. இப்ப நம்மளாக ஈசாக்க இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி சொன்னால் ஆசீர்வதிக்கப்படுவதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. கைத்தட்டி கைத்தட்டி அப்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. நான் ஆசீர்வதிக்கப்படுவதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த 26 அதிகாரம் வாசித்தீங்கன்னா கடைசியில தடுக்க வந்தவர்களும் சரணடைந்தார்கள். அப்படிதான் சொல்ல முடியும். தடுக்க வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? சரணடைந்தார்கள். இவன் கேட்கிறான் 27ஆம் வசனத்துல, அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. ஆமே. ஏன் இப்ப என்கிட்ட வந்தீங்க? ஆமா, ஏன் இப்படத்தை எங்கிட்ட வந்தீங்க? அப்படின்னு சொல்லி நாங்கள் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். ஆமே, ஸ்தோத்திரம். ஆமே, நீரும் எங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு 29 நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீர் எங்களுக்கு செய்து கொள்ளணும். உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். 30 அவன் பகைத்தவர்களுக்கு ஈசாக்கு என்ன செய்கிறார்? அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். சத்தமாக நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பகைத்தவர்களும் எதிர்த்தவர்களும் ஒரு கட்டத்திலே ஈசாக்கிடத்தை வந்து சரணடைந்தார்கள். ஏன்னா அவன் ஆசீர்வதிக்கப்படுவதை ராஜாவாகி என்னாலும் தடுக்க முடியவில்லை, இயற்கையாலும் தடுக்க முடியவில்லை, பஞ்சத்தாலும் தடுக்க முடியவில்லை. இவன் யார் என்றால், இவன் ஆசீர்வதிக்கப்படுவதை, உயர்த்தப்படுவதை, மேன்மையாக்கப்படுவதை ஒருவரால் தடுக்கவே முடியவில்லை. ஆமென். சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு யோசேப்பு உயர்த்தப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணன்மார்கள் குழியில போட்டாங்க. சொப்பனை நிறைவேறக்கூடாது என்பதற்காகத்தான் குழியில போட்டாங்க. அவன் சொப்பனை நிறைவேறக்கூடாது என்பதற்காகத்தான் எகிப்து தேசத்துல 20 வெள்ளி காசு விட்டு போட்டாங்க. நடந்தது என்ன? அவன் சொப்பனை நிறைவேறுவதை அண்ணன்மார்களால் தடுக்க முடியவில்லை. அண்ணன்மார்களால் தடுக்க முடியவில்லை.
அடிக்கடி நான் சொல்லுவேன், எந்த அண்ணமாருக்கு அப்பாட்ட போய், அப்பா இது உங்களுடைய மகனுடைய வஸ்திரம் தானா, ஆமை ரத்தம் துவைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கண்டோம் அப்படின்னா இன்டைரக்டா சொல்றாங்க உங்க மகன் மறித்து போனார். எந்த அண்ணமாருங்க தங்களுடைய வாயினால அப்பாவிடத்துல போய் ஆமை யோசேப்பு மறித்தார் என்று இன்டைரக்டா சொன்னாங்களோ, வேறு ஒருவர்களை கொண்டல, அதே அண்ணமார்களை வாயை கொண்டே ஆண்டவர் யாக்கோபிட்ட சொன்னாரு, ஆமே நாங்கள் ஆமே எகிப்துக்கு போய் வந்தோம், உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு மறிக்கவில்லை, இப்போது உயிரோட தான் இருக்கிறாரு, எங்க கண்ணால நாங்க அதை கண்டோம். ஆமே ஒரு 14 வருடங்களுக்கு முன்னாடி இதே வாய் தான் சொல்லிச்சு யோசேப்பு செத்து போனா, இப்ப அதே வாயை கொண்டு கர்த்தர் சொல்ல வச்சாரு, யோசேப்பு மறிக்கல, யோசேப்பு இப்போது உயிரோட தான் இருக்கிறாரு. நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புடைய சொப்பனை நிறைவேற, யோசேப்புடைய ஆசீர்வாதம் நடைபெறுவதற்கு, யோசேப்புடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அநேகர் தடுத்து பார்த்தார்கள், ஒருவரும் தடுக்க முடியவில்லை. அவன் உட்கார வேண்டிய இடத்துல இப்படி சொல்ல, ஒரே நாளில் அவன் லெவலையே தலைகளை மாத்தி அவன் உட்கார வேண்டிய சீட்ல கர்த்தர் உட்கார வச்சாரு. ஏன்னா நாம் ஆராதிக்கிற இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். யோசேப்பை ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சிலரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உனக்கு வருகிற உயர்வை, உனக்கு வருகிற மேன்மை, உனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை பல தடுக்க நினைக்கிறாங்க, ஆனா ஒருவரால தடுக்கவே முடியாது. யோசேப்போடு இருந்தது போல, ஈசாக்கோடு இருந்தது போல, ஆபிரகாமோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பயப்படாத, தைரியமாய் நீ கால்களை முன்னெடுத்து வை, தேவ கிரியைகளை உன்னுடைய கண்கள் பார்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? 2 கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே ஆராத்யனே, இயேசுவே ஆராத்யனே. சத்தமாய் சபையே, இயேசுவே ஓ சந்தனரரரே, இயேசுவே காது கேட்கிற ஒரு முறை கூட உண்மையா சொல்லுங்க, இயேசுவே ஆராத்யனே. இந்த பாடல நிற்க முடி கை கிளம்பணும். தேங்க்யூ. அவங்க அடுத்த காரியத்துக்கு போவோம். நான் நிறைய சொல்லணும், பட் எவ்வளோ சொன்னாலும் பாரப்படுத்துகிறாரோ அதை மட்டும் சொல்றேன். திரும்பவும் அதே 12வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். இந்த வசனத்தை நல்லா பாருங்க. ஈசாக்கு விதை விதைத்ததினால் 100 மடங்கு பலன் அடையவில்லை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மற்றவங்க எல்லாம் பஞ்ச காலத்துல பலனடையாமல் போன காரணம் அவங்க பலன் எதுல இருந்ததுன்னா விதையில இருந்துச்சு, அவங்க விதைத்த விதையில இருந்துச்சு. ஆனா யோசேப்புடைய ஈசாக்குடைய வாழ்க்கையில பஞ்சத்துல விதை விதைத்த அவன் 100 மடங்கு பலனடைந்த காரணம் அவன் ஆசீர்வதிக்கப்பட அவன் விதைத்த விதையில் அல்ல, 100 மடங்கு பலனை அடைவதற்கு காரணம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தது. ஆமே. அப்ப நல்லா கவனிங்க. நீங்க நினைக்கிறீங்க அந்த வேலை கிடைச்சா நான் நல்லா இருவேன், இந்த வேலை கிடைச்சா நல்லா இருவேன், இந்த படிப்பு படிச்சா நான் நல்லா இருவேன், இந்த ஸ்கூல்ல படிச்சா நான் நல்லா இருவேன் நினைப்பீங்க. நான் சொல்றேன், நீ எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் குழப்பம் இல்லை. அது மெட்ரிகுலேஷனா இருந்தாலும் சரி, கவர்மெண்டா இருந்தாலும் சரி. நீ எத்தனை வகுப்பு வரைக்கும் படிச்சாலும் பரவாயில்ல. ஆமே. நீ 12th படிச்சாலும் குழப்பம் இல்லை. அதுக்கு மேல உள்ள டிகிரி, பிஹெச்டி, டாக்டர்ஸ், எம்பிபிஎஸ் என்னெல்லாம் உண்டோ, நீட் எல்லாம் படிச்சாலும் ஓகே. ஆனா நீ ஆசீர்வதிக்கப்படுவது உன்னுடைய படிப்பின் மூலமாக அல்ல, உன் திறமையின் மூலமாக அல்ல, உன் வேலையின் மூலமாக அல்ல. நீ 100 மடங்கு பலன் அடைய வேண்டும் என்றால் அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்க.
சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன வேலை செஞ்சாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தால் 100 மடங்கு பலனை உங்களால் பார்க்க முடியும். ஆமென். நான் நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன் பாஸ்டர், நோ ப்ராப்ளம். எனக்கு வேலை இந்த வேலை தான் பாஸ்டர், எனக்கு கெப்பாசிட்டி, நோ ப்ராப்ளம். இந்த ஊர்ல எனக்கு இதான் பாஸ்டர் கிடைக்கும், நோ ப்ராப்ளம். நான் சொல்றேன் ஆமென். பெரிய பெரிய MBBS முடிச்சவங்க உயர்த்தப்படுவதை காட்டும் நீங்க செய்கிற இந்த வேலை நிமித்தம் 100 மடங்கு பிரதிபலனை கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா நீங்க வேலை செய்வது நிமித்தம் அல்ல ஆசீர்வதிக்கப்படுவது, 100 மடங்கு பலன் அடைவது நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதனாலதான் 100 மடங்கு பலன் அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் IT ஃபீல்ட்ல இல்லைன்னா நல்ல பெரிய மாசம் நல்ல சம்பளம் வாங்குறவங்களும் கடனுக்குள்ள இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும். இன்னும் நல்ல சொந்த வீட்டுல இல்லாத நிறைய பேரை எனக்கு தெரியும். ஆனா சின்ன வேலை செய்யறவங்க செழிப்பா இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். ஆமே. அப்போ நான் வேலைக்கு எதிர இல்லை, படிப்புக்கு நம்ம ஆட்கள் நல்லா படிக்கணும், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைங்க, நல்லா படிங்க. ஆமே. படிப்புக்கு நான் ஒருபோது எதிரி கிடையாது, நல்ல வேலையில இருக்கணும். ஆனா நீங்க உங்க மைண்ட் எதிர போயிடணும், இந்த வேலை கிடைச்சாதான் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்க கூடாது. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா நான் நல்லா இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு பையனை இதுல படிச்ச வச்சு இதுல பாஸ் ஆக வச்சாதான் அவன் நல்லா இருப்பான்னு நினைக்காது. அதுல படிக்க வைங்க, அது நல்லா இருக்கு, நான் இதுல சொல்லலை. ஆனா அதன் மூலமா இல்லை, அவங்களுக்கு படிக்க வைப்போம். ஆனா என் பையன் நல்லா இருப்பது கர்த்தர் ஆசீர்வதிப்பதுனால. ஆமென். இந்த வேலை கிடைச்சாதான் அப்படியே, எந்த வேலை கிடைச்சாலும் குழப்பம் இல்லை, உண்மையா செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதித்தால் 100 மடங்கு பலனை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். விவசாயம் பண்றீங்களா? சந்தோஷமா செய்யுங்க. பால் வெட்டுறீங்களா? சந்தோஷமா செய்யுங்க. என்ன படிச்ச வேலை பார்க்கணும், நல்லா பண்ணுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அது எந்த தப்பும் கிடையாது. ஆனா அந்த வேலைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாத பட்சத்துல உங்களால் 100 மடங்கு பலனை பார்க்க முடியாது. ஆனால் எதை செய்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும் என்றால் என்னால் 100 மடங்கு பலனை என்னால் நிச்சயமாய் பார்க்க முடியும். வசனம் தெளிவா சொல்லு. அவன் விதை விதைத்தான், விதை விதைத்ததனால் 100 மடங்கு பலனடையவில்லை. கர்த்தர் ஆசீர்வதித்ததனால் 100 மடங்கு பலனடைய கர்த்தர் செய்தார்கள். ஈசாக்கு ஆமே. எப்படி இவன் அந்த தேசத்துல பிறந்து வளர்ந்தவங்க விதை விதைச்சு பலனை பார்க்க முடியும். இவன் அந்நிய தேசத்தான், வேறு தேசத்தான் ஒருவன் இந்த ஊர்ல விதை விதைச்சா பலனை அள்ளுறான். காரணம் என்ன? மண்ணிலையும் விதையிலும் அல்ல சீக்கிரட்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தது. அதனால மற்றவர்கள் எல்லாம் விதை விதைத்து நஷ்டத்துல போறாங்க, இவன் விதை விதைக்கும் போது 100 மடங்கு பலனை கர்த்தர் காண செய்யறான். நான் உங்களை மனதார பிளஸ் பண்றேன். உங்க பிசினஸ்ல, உங்க வேலையில, உங்களுடைய விவசாயத்துல, நீங்க சரி எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. நல்லா தான் ஒரு ஆமென் சொல்லிருக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அது டெய்லர் வேலையா இருந்தாலும் சரி, ஊசி தைக்கிறதா இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். உண்மையா செய்யுங்க, மனசார செய்யுங்க. அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் போது அது நிமித்தம் உங்க குடும்பங்களை தழைக்க பண்ணுவாராக, அது நிமித்த கர்த்தர்களை செழிக்க பண்ணுவாராக, அது நிமித்த கர்த்தர்களை அடுத்த கட்டத்தை கர்த்தர் கொண்டு செல்வாராக. இயேசுவே ஆராதனே, இயேசுவே கூப்பிடுங்க அந்த வார்த்தை, இயேசுவே, இயேசுவே. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். சகோதரனை கூப்பிடுங்க, இயேசுவே. ஆண்டவரே, நான் பிசினஸ் பண்றவர்களை நான் ஆசீர்வதிக்கிறப்பா,
அவன் தொழில் செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன், விவசாயம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம், சின்ன சின்ன வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் அந்த வேலை நிமித்தமாக அல்லடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இவர்கள் செய்கிற எந்த வேலையிலும் 100 மடங்கு பலனடைவார்களாக, 100 மடங்கு பலனடைவார்களாக. ஈசாக்கின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார், ஆபிரகாமின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். எங்க பிள்ளைகளை படிப்பை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க, அது முக்கியம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் எங்க பிள்ளைகள் தலை சிறந்தவர்களாய் மாறுவார்களாக. இயேசுவே ஆராதனே, இயேசுவே ஆண்டவருக்கு சர்ச்சில் எல்லா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம், எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், கை குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக, இவர்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. இவர்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது இவர்கள் செய்கிறதிலே இவர்கள் 100 மடங்கு பலன் அடைவார்களாக. 100 மடங்கு பலனை கர்த்தர் காண செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அதை காண்பார்களாக. அவங்க படிக்கிற ஸ்கூல்ல காலேஜ்ல எங்க பிள்ளைகள் தலை சிறந்தவர்களா இருப்பார்களாக. அவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட் வருவார்களாக, ஏ கிரேட் எடுப்பார்களாகப்பா. ஆமென். அவர்கள் பொறாமைப்படுகிறவர்கள் ஆண்டவரை பிரமிக்கத்தக்க அளவிலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமையை மாற்றுவீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. 3வது அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க. 12ஆம் வசனம். விதை விதைச்சு 10 வருடம் தாண்டி அவன் பலன் அடையவில்லை. விதை விதைத்து 5 வருஷம் தாண்டி அவன் பலன் அடையவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அண்டர்ந்த வேடு அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். எப்படி 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 சொல்லுங்க சொல்லுங்க. அந்த வருஷத்திலே. ஹல்லேலூயா. இந்த வருஷம் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை 5 வருஷம் தாண்டி பெறவில்லை. அந்த வருஷத்தில் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை அந்த வருஷத்திலேயே அவன் பெற்றுக்கொண்டான். புரிகிறவங்க 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 புரிகிறவங்க. ஹல்லேலூயா. உங்களை நான் பிளஸ் பண்றேன். இந்த வருஷத்தின் இறுதியில கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன். 2024 நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் 2025க்கு போகாது, போக கூடாது. 2024 எதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதை 2024 கர்த்தர் சுதந்திரிக்க வைப்பாராக. ஐயோ ஐயோ ஐயோ. கைத்தட்டு வேற மாதிரி இருக்கணும். கைத்தட்டு நல்ல வார்த்தைக்காக அல்ல, கைத்தட்டு அந்த வார்த்தை ரிசீவ் பண்றதுக்காக, ரிசீவ் பண்றதுக்காக, ரிசீவ் பண்றதுக்காக. எஸ் 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 எஸ். ஆமென். திருமணம் பிளஸ் பண்றேன். 2024 எங்க சகோதரிகள் ஆண்டவரை கற்பம் அடைவார்களாக. திருமணமான எங்க பிள்ளைகள் கற்பம் அடைவார்களாக. 2024 சில குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக. 2024 சில பத்திரங்கள் கையெழுத்து போடப்படுவதாக. 2024 எங்க பிள்ளைகள் சிலரை சுதந்திரிப்பார்களாக. 2025 நோ 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 நான் அலோவ் பண்ணல. 2024 இந்த நவம்பருக்குரியது. இந்த நவம்பர்ல கர்த்தர் சுதந்திரிக்க வைப்பாராக. நாங்கள் டிசம்பருக்கு போகல. அவன் ஈசாக்கு விதை விதைத்து அடுத்த வருடத்துல, அதுக்கு அடுத்த வருடத்துல 5 வருடம் தாண்டி பலன் அடைந்தார் என்று அல்ல. ஈசாக்கு விதை விதைத்து அந்த வருஷத்திலேயே 100 மடங்கு 100 மடங்கு கை தட்டணும். இந்த வருஷத்துல அடைய வேண்டிய நன்மைகளை இந்த வருஷத்துல அடைய வைங்கப்பா. ஆமென். சுதந்திரிக்க வைங்கப்பா. சுதந்திரிக்க ஆண்டவர் இந்த வார்த்தை இந்த பலிபீடத்தை பேச வைக்கிறீர்கள். இந்த வருஷத்துல சில வீடுகள் பிரதிஷ்டை பண்ண வைங்கப்பா. இந்த வருஷத்துல ஆமென் சில வீடுகளுக்கு ஆண்டவரே பிள்ளைகள் என்ன வாங்க விரும்புறாங்களோ அதை இந்த வருஷத்திலே வாங்க வைங்கப்பா. ஆமென். அதற்கான டோர்கள் ஓபன் ஆகட்டும்.
ஆகட்டும். ஓபன் ஆகட்டும். கீழ்பார்ல worship நடத்திட்டு போய் வேலை செஞ்சு ஆண்டு போட்டாரு. சூப்பர் நேச்சுரல் டோர்கள் ஓபன் ஆகிறது என்று இந்த நான் அங்க அதை கட்ட சொல்ல வைக்கல. இந்த பலிபீடத்தை கட்ட சொல்ல வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த 2024 சூப்பர் நேச்சுரல் டோர்கள் ஓபன் ஆகிறது. சூப்பர் நேச்சுரல் டோர்கள் ஓபன் ஆகிறது. ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்ன வார்த்தை, ஆமே ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்ன வார்த்தை, நீ அழிக்கிறவள் அல்ல, நீ அழிக்கிறவள், நீ அழிக்கிறவள். ஆமே கானானிய நிமித்த யூதா அழிந்து போனான். ஆமே கானானியரிடத்துல உறவு வச்சதுனால. ஆனா நியாயாதிபதிகள் 1 அதிகாரத்துல ஆண்டவர் கேட்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு நாங்கள் யாரை அனுப்பணும்? கர்த்தர் சொல்லுகிறார், யூதாவை அனுப்பு, யூதாவை அனுப்பு. ஏன்னா யூதா கானானியர் நிமித்த கானானியரோடு உறவு வச்சனால, கானானிய குமாரத்தியை திருமணம் பண்ணதுனால அவன் குடும்பத்திலே சாபம் வந்துச்சு. அவன் குடும்பம் அழிக்கப்பட்டது. ஆனா அடுத்து கானானியரோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவர் யாரை அனுப்பும் போது கேட்கும் போது மற்ற கோத்திரங்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, யூதாவை அனுப்பு, யூதாவை அனுப்பு. யூதா அழிக்கிறவன் அல்ல, யூதா அழிக்கிறவன், அழிக்கிறவன், அழிக்கிறவன். ஒரு காலத்தில் அழிக்கிறது உண்மைதான், இனி அழிக்க போகிறான். சகோதரி சகோதரி, ஒன்ன அழிக்க வந்ததை கர்த்தர் ஒன்ன வச்சு அழிக்க வைக்க போகிறாரு. ஐயோ 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 ஐயோ, இந்த வேளையில இந்த பலிபீடத்துக்கு வருகிறதுன்னா ரீபாய் ஷம்தே அல்கா ஹஸ்கே மனா ஹஸ்ஸே அஜே ரகே லோகோ ஷிபி மர்கா ஷகதனா நிகதக ஜகஜ கனோரகதனா. ஒரு சூப்பர் நேச்சுரல் இதற்குள்ளே நடக்கட்டும், ஒரு சூப்பர் நேச்சுரல் நடக்கட்டும். நீ அழிந்து போக மாட்டாய், நீ அழிப்பா, நீ அழிப்பா. ஒன்னை அழிக்க வந்ததை நீ அழிப்பா, ஒன்னை அழிக்க வந்ததை நீ அழிப்பா. யூதாவே, யூதா என்றால் துதி என்ற துதிக்கிறவன் அழிந்து போக மாட்டான். துதிக்கிறவன் அழிக்க வந்ததை இவன் அழிப்பான். பவுல அழிக்க வந்த அந்த பாம்பு பவுல் தப்பித்தான் அல்ல, பவுலை கொல்ல வந்த பாம்பு பவுல் தீர போட்டா, அதுதான் அழிந்து போச்சு. பவுல் அழிக்கப்படவில்லை. யூதாவே, நீ அழிந்து போக மாட்டாய், நீ அழிப்பா. அவன் காணான் என்றால் சாபம். அவன் நோவா சொல்லுகிறான், காணான் சபிக்கப்பட்டவன். சாபம் அழிக்கப்படுகிறது, சாபம் அழிக்கப்படுகிறது. இயேசுவே, 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 இந்த நவம்பருக்குரியது நவம்பர்ல சுதந்திரிக்கட்டும். நான் இயேசு, நான் இந்த பலிபீடத்தை கட்டளையிடுகிறேன். சில வியாதிகள் அழிக்கப்படுகிறது. இந்த வியாதி நிமித்த நான் அழிக்கப்பட மாட்டேன். என் சரீரத்தில் வியாதி வந்ததுனால யாமை நான் சுமக்கிற அபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த வியாதி அழிந்து போகிறது. ஆமே. இயேசுவே, இயேசுவே, ஆராதனே. சொல்லுங்க, இயேசுவே ஆராதனே. ஒரு முறை கூட கூப்பிடுங்க, இயேசுவே, இயேசுவே. சத்தமா, glory, glory, glory. இயேசுவே சகோதரி, நீ அழிந்து போக மாட்டாய். ஒன்னு அழிக்க வந்ததை, ஒன்னு அழிக்க வந்த தரித்திரத்தை, ஒன்னு அழிக்க வந்த சாபத்தை, ஒன்னு அழிக்க வந்த வியாதிய, ஒன்னு அழிக்க வந்த நிந்தை கர்த்தர் ஒன்ன கொண்டே அழிக்க வைக்க போகிறாரு. இயேசுவே ஆராதனே. இயேசுவே, இயேசுவே ஆராதனே. இயேசுவே ஆராதனே. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது சம்பவத்திலையும் நான் வேட சொல்றேன். அதாவது இவன் ஆபிரகாமின் நாட்களை தூர்த்து போட்ட துறவை இப்ப ஈசாக்கு தோண்ட ஆரம்பிக்கிறான். தோண்ட ஆரம்பிக்கும் போது பெலிஸ்தருடைய வேலைக்காரர்கள் என்ன செய்ய வருகிறாங்கன்னா வாக்குவாதம் பண்ண வருகிறாங்க. பெலிஸ்தருடைய இவர்கள் வாக்குவாதம் பண்ண வருகிறாங்க. இப்போ வாக்குவாதம் பண்ண போது என்னன்னா ஏசைக்கு ஆமென் உடனே அவன் நிப்பாட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு நினைச்சா, இவன் நிப்பாட்டிட்டு போயிடுவான்னு பார்த்தா இவன் என்ன செய்யறான்னா அடுத்த துறவை தோண்ட ஆரம்பிக்கிறான். ஆமென். பெலிஸ்தர்கள் நினைச்சாங்க இவனை சொன்னா ஸ்டாப் ஆயிடுவான், சண்டைக்கு போயிட்டா வாக்குவாதத்துக்கு போன என்ன செஞ்சிருவான், ஸ்டாப் ஆயிடுவான்னு நினைச்சா இவன் இப்ப என்ன பண்றான், அடுத்த துறவை தோண்ட போகிறான்.
இப்ப என்ன நினைச்சாங்க, இதே வாக்குவாதம் பண்ணி சண்டை போயிட்டா நிப்பாட்டிடுவான்னு பார்த்தா இவன் அதுக்கு அடுத்த துறவை தோண்ட ஆரம்பிக்கலாம். இவன் சண்டை போடாம இருந்து வாக்குவாதத்துக்கு போகாம இருந்தா ஒரே துறவோடு நின்று இவன் வாக்குவாதத்துக்கு போக போய் இப்ப 3 துறவு வர ஆரம்பிச்சிச்சு. புரிய நினைக்கிறேன். ஆமே. இதுக்கு ஒரு வசனம் கூட வாசிச்சா ரொம்ப புரியும். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் அவருடைய 12ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 1:12. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 விதத்துல ஆசீர்வாதம். ஒண்ணு விதைச்சி ஆசீர்வாதம், அது ஈசாக்கிற வாழ்க்கையை வச்சு கவனிச்சோம். 2வது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பெருகினாங்கன்னா ஒடுக்க 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 ஒடுங்கி போகல, ஒடுக்க 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 என்ன செஞ்சுட்டு போனார்கள்? சொல்லுங்க சொல்லுங்க, பலுகி பெருகினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவனை நினைச்சிருப்பாரு. 3வது பேசமா தோன்றவங்க ஏன் வாக்குவாதத்துக்கு போனது தெரியும். இதுக்கு வாக்குவாதத்துக்கு போனா இப்ப 3 துறவுல இருக்கு. 3வது வாக்குவாதத்துக்கு போனா இப்ப எத்தனை துறவா மாறும்? 4 துறவா மாறும். அடுத்த வாக்குவாதமா 4 எத்தனையா மாறும்? 5ஆம் மாறும். அதனால நம்ம அமைதியே இருந்துரும். இவனை ஒடுக்குனா இவன் ஒடுங்கி போக மாட்டான். இவன் ஒடுக்குனா இவன் பெருக ஆரம்பிச்சிருவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஈசாக்கிட ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உபத்திரவம் நெருக்கம் வர வர அவன் ஒடுங்கி போகல. எந்த அளவுக்கு உபத்திரவப்பட்டானோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை பெருக பண்ணினான். இந்த நம்ம ரப்பர் பாடு மாதிரி என்ன சொல்லுங்க, சில கேட்க திரும்ப நம்ம ரப்பர் பாடு மாதிரி. ரப்பர் பாடு பார்த்தது இல்லை எல்லாம் நீங்க. ஸோ இனி டிவி இல்லை, சீக்கிரம் டிவி வாங்கி வைக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல போட்டு காட்டி இருந்தது. பயமா கிட்ட கேட்டால் அவன் சொல்லுவாங்க ரப்பர் பாடுனா என்னது. ஸோ ரப்பர் பாடு பார்த்துருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் நீங்க ஏதோ எமலோகத்துக்கு உதிச்ச மாதிரி ஒன்று நடிக்காண்டா. ஸோ ஆமே, ரப்பர் பாடு என்ன செய்யும்னா எந்த அளவுக்கு மெதுவா போடுறோமோ அந்த அளவுக்கு தான் சொல்லும். அடுத்து கொஞ்சம் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடா போட்டா கொஞ்சம் கூட ஸ்பீடாகும், கொஞ்சம் கூட ஸ்பீடா போட்டா ரொம்ப ஓங்கி எரிஞ்சு அந்த ஓங்கி எறிகிற அளவுக்கு அது என்ன செய்யும், மேலே போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நாங்கள் கண்ணாடி இல்லை சார், வாங்கி போட்டோன்னு உடஞ்சி போகிறதுக்கு நாங்கள் ரப்பர் பாலாக்கும். எந்த அளவுக்கு போடுறியோ அந்த அளவுக்கு பெருகிட்டு போயிட்டே இருக்க கர்த்தர் பண்ணுவாரு. ஆமே, நீங்க ரப்பர் பால் மாதிரி. ஆமே சொல்லுங்க, பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, நீங்க ரப்பர் பால் மாதிரி. ரப்பர் பால் சொல்லிடாது கொண்டு போடுவோம். அதனால சொல்லிங்க ரப்பர் பால் போல அப்பா அடி வாங்காம தப்பிடலாம். ஆமே, ஏன்னா எந்த அளவுக்கு செவத்துல வாங்கி வாங்கி இருக்கும் அந்த அளவுக்கு என்ன செய்யும், வெளியே வந்துகிட்டே இருக்கும். மண்ணுன்னா மற்ற செங்கல்னா போட்ட ஸ்பீட்ல உடஞ்சி போயிடும். இது செங்கல் இல்லை சார், இது கண்ணாடி இல்லை சார், இது மண் இல்லை சார், இது ரப்பர் பால். நீ போட 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 இது என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும், பெருகிட்டு தான் போகுமே ஒழிய இது உடஞ்சி போகாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் எல்லாம் ஒரு என்ன சொல்ல, சாத்தான் வந்து ஒரு ஏமாளி. ஆமே, நல்ல இவன் யோபு ஆமா 1ஆம் அதிகாரத்துல 500 கழுதையும் 7000 ஒட்டகத்தோடு ஆடுகளோடு என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, வாழ்ந்துட்டு இருந்த 7000 ஆடு 3000 ஒட்டகம் 500 ஏர்மாடு 500 கழுதையோட வாழ்ந்துட்டு இருந்த யோபுவுக்கு உபத்திரவத்தை கொண்டு போட்டு அவன் நினைச்சான், உபத்திரவத்தை போட்டவொடனே 7000 ஆடு ஒன்னு இல்லாம போகணும்னு நினைச்சான். உபத்திரவத்தை போட்டவன 3000 ஒட்டகம் ஒன்னு இல்லாம போகணும்னு நினைச்சான். உபத்திரவத்துக்கு பிறகு 7000 ஆடு எத்தனை ஆடா மாறிட்டு ஏமாந்து போயிட்டான். ஆமே, அவன் நினைச்சிருப்பான் 7000 ஆடோட இருந்திருக்கேன், நான் பேசாம கொண்டு சோதனை கொண்டு போட போய் 7000த்தை 14,000 மாற்றி விட்டுட்டனே. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் அப்படிதான் கத்த மாற்றி தர போகிறாரு. ஐயோ ஐயோ ஐயோ, உங்களுடைய உபத்திரவத்துல நீங்க ஒடுங்கி போக மாட்டாய் சிஸ்டர். உனக்கு வருகிற நிந்தை, உனக்கு வருகிற பிரச்சனையில, உங்களுக்கு வருகிற அவமானத்துல நீங்கள் நாசமா போக மாட்டீங்க. அந்த உபத்திரவத்து நிமித்தம் கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மையாய் நடத்துவார். ஐயோ இயேசுவே ஆராதனே, இயேசுவே ஆராதனே. யோசேப்பை தூக்கி எகிப்துல விட்டு போட்டோன்னு நினைச்சானுங்க, யோசேப்போட சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்போ யோசேப்பு சிங்காசனத்துல பெரிய ஆளா இருக்கும்போது மண்டையில் அடிச்சிருப்பானுங்க. அண்ணமா நம்ம சும்மா எல்லாம் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பிட்டோம்.
இவங்க நினைச்சா நம்ம அடிமையா அனுப்புறோம். இல்ல சார், நீங்க அடிமையா அனுப்பல, எகிப்துக்கு அதிகாரியா நீங்க உங்களை கொண்டே கர்த்தர் அனுப்ப வச்சாரு. ஆமே. சொப்பனை நிறைவேறக்கூடாதுன்னு எகிப்துக்கு அனுப்புறாங்க. ஆமே. எகிப்துக்கு அனுப்புறதே சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். அண்ணமார்களை வச்சு யோசேப்பை கர்த்தர் எகிப்துக்கு அனுப்ப வச்சார். எவன் சொப்பனை நிறைவேறக்கூடாது நினைச்சானோ அவனை வச்சே சொப்பனை நிறைவேற்றுவதற்கு ஒரு டூல்ஸா கர்த்தர் அண்ணமார்களை மாத்திட்டாரு. இதை பார்க்க நம்ம அடிமையில அனுப்பினோம். ஸோ இங்க பார்த்தா இங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ஐயோ, நம்மெல்லாம் இவன் பெரிய ஆளாவதுக்கு காரணமா மாறிட்டோம். சாத்தானே, நாங்க நல்லா இருப்பது காரணமே நீதான். நீ சில பிரச்சனைகளை போராட்டம் எங்க பிள்ளைகளுக்கு போட கத்துறதை பல மடங்கு கண்டு பெருக செய்கிறாரு. ஐயோ ஐயோ, புரியல புரியல புரியல. ஹalleluya, come on come on come on. ரே பால சந்தனா லவுடராலரதரே. உன்னை பிளஸ் பண்றேன். உபத்திரவத்தில் நீ உடங்கி போக மாட்டான். உன் பிரச்சனையில நீ நாசமா போயிட மாட்டீங்க. அந்த வேதனை ஒஸ்டா நீங்க அதை புரிய முடியாது. உங்களுக்கு அந்த வியாதியில உங்க வாழ்க்கை முடிஞ்சிடாது. உங்களுக்கு வருகிற இந்த அவமான விமர்சனங்களை ஒண்ணு இல்லாம போக மாட்டீங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அடுத்த ஒரு மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு புலம்புறீங்க, ஐயோ இதுல கஷ்டப்படுறேன், ஐயோ இதனால சகிக்க முடியல. அன்னை திரும்பி பார்க்கும்போது இதை பார்த்து தேவன் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நான் கடந்து வந்த இந்த பாதைகள் நன்மைக்காக, நான் பட்ட இந்த கஷ்ட நன்மைக்காக, நான் பட்டது நிறைய நன்மைக்காக. அதனாலதான் கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. யோசேப்பு சொன்னது போல கர்த்தர் உங்களை சொல்ல வைப்பாராக. ஆதியாகமம் 50 அண்ணமார்களை பார்த்து சொன்னார், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்கள் பார்க்கிறபடி கர்த்தர் இதை நன்மையாய் முடிய பண்ணினார். இயேசுவே கூப்பிடுங்க. ஓ இயேசுவே. ஓகே ஓகே ஓகே, நிறைய சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேடெல்லாம் எழுதி வைக்கிறீங்க, திரும்ப கேட்குறீங்கன்னா யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணுவாங்க. அதை கேட்டு வேலை செய்யும், அதை கேட்டு அப்படியே பிரசன்ஸ்ல ஆமே அனுபவிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 26ஆம் அதிகாரம் கடைசி ஒரு வார்த்தை, 14ஆம் வசனத்துக்கு கடைசி வார்த்தை. ஃபுல்லா வாசிக்க நேரம் இல்லை. 26:14 அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் என்ன செய்தார்கள்? பொறாமைப்பட்டார்கள். ஆமே. இதை வாசித்த போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அதாவது எப்படின்னா, அந்நிய தேசத்துல வந்துட்டு மற்றவர்கள் பரிதாபமாய் பார்க்கிற அளவுல கர்த்தர் வைக்கல, மற்றவர்கள் பொறாமப்படுகிற அளவுல கர்த்தர் யோசேப்பை வச்சாரு. ஐயோ ஐயோ ஐயோ, புரியல புரியல புரியல. ஹalleluya ஹalleluya. பக்கத்துல கை கொண்டு சொல்லுவோம், இதெல்லாம் பிளஸ்ஸிங். அதனாலதான் சொல்றேன், மறக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை சகோதரர்கள் ராஜா கை கொடுங்க, சோத்திரம். நம்ம வேற கை அது தெரியல, அவன் நம்ம அன்னை அதனால உரிமையோட சொன்னேன். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மற்றவர்கள் பரிதாபமாக பார்க்கிற அளவு நல்ல, பொறாமையாய் பார்க்கிற அளவுல கர்த்தர்களை வைக்க போறாரு. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. இயேசுவே. ஆமென் கூப்பிடுங்க. இயேசுவே. ஆமென் 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 சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சர்ச்சில் இருக்க ஒருத்தங்களை யாரும் பரிதாபமா பார்க்கவே கூடாது. ஐயோ கஷ்டப்படுறாளே, ஐயோ சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்காளே, ஐயோ நல்ல வீடு இல்லை, நோ நோ நோ, அது சாபம், அது எங்களுக்கு வேண்டாம். மற்றவர்களை பார்த்து என்ன செய்யணும்? பொறாமப்படணும். ஒன்றும் இல்லாமல் இருந்தா எங்கிட்ட தான் லாட்ரி அடிக்குன்னு தெரியல. ஏசுன்னு பைபிளை மட்டும் தூக்கிட்டு ஓடுறா. அப்படி இருந்தவன் இன்னைக்கு வாழ்க்கையே மாறிட்டு. ஆமை. காரணம் இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கர்த்தர் எங்களை ஒருபோதும் ஆமை பரிதாபமா பார்க்க அளவில் இல்லை, அநேக பொறாம அளவில் தான் கண்டு வைப்பாரு. ஒரு நியூஸ் இதுல ஒரு செய்தின்னு சொல்லிடுறேன், நீங்க ஒருத்தரை பொறாமையா பார்க்க கூடாது. ஆமே. அறிவிப்புல சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம இந்த பிரைஸ் எல்லாம் டிசம்பர்ல கொடுக்குறோம்.
ஏன்னா நான் பிரைஸுக்கு எதிரி, உண்மையாக சொல்ல நான் எதிரி பிரைஸ். ஏன்னா சண்டேஸ் கிளாஸ் படித்து முடிச்சு நல்லா படித்தவங்களுக்கு ப்ரைஸு நம்ம கொடுக்கக்கூடாது. நல்லா படிக்க வச்சதுக்கு அவங்க தான் ப்ரைஸு நமக்கு வாங்கி தராங்க. உண்மை தானே? ஒத்துக்கணும். ஸோ இதில் எனக்கும் போது பெரிய பாத்திரத்தை கொடுத்துட்டாங்க, எனக்கும் போது சின்ன பாத்திரம் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எப்படியும் என் பிள்ளை 98 மார்க் வாங்கியிருக்கு, ஆனாலும் ப்ரைஸ் கொடுக்கிறேன்னு சொன்னால் நீ பிள்ளைய படித்து வச்ச நோக்கம் தப்பு. 98 மார்க் வாங்கிச்சு, ஒரு ப்ரைஸும் கிடைக்கல, சந்தோஷமாக தான் போனோம். ப்ரைஸு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை இந்த வருஷம் பைபிள் அதிகமாக படித்து 98 மார்க் கற்று வாங்க வச்சாரு. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமே ப்ரைஸ். சில நம்ம சர்ச்சை இதுவரைக்கும் இல்லை, நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சில சர்ச்சையெல்லாம் சில விசுவாசிகள் போகும்போது அப்படி ஸ்தோத்திரம் பேய பார்க்கலாம் முகத்தில், அப்படி தான் இருக்கும். ஸோ அவனுக்கு பிள்ளை அந்த பாத்திரம் வாங்கிட்டு போயிட்டு எப்படி அதை கட்டணும். எனக்கு பிள்ளைக்கு கிடைச்சாம போயிட்டு பிள்ளைக்கு 4 சவுட்டு 4 கன்னத்தில் என்ன சார் சண்டேஸ் கிளாஸ் என்ன? நான் சண்டேஸ் கிளாஸ் மட்டும் சொல்ல, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்க ஒழுக்கத்தில் ஆண்டவரை பற்றி படிக்க வைப்பதற்கு கடைசியில் என்ன, அதை ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு கொடுக்கியது, அவ்வளோதான். சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே சோத்திரம். இப்படி பண்ணிட்டாங்க இந்த செக்ரட்டரி, இப்படி பண்ணிட்டாங்க, இனி எனக்கு பிள்ளை சண்டேஸில் அனுப்ப மாட்டேன், கொண்டு போ இவனுக்கு. சோத்திரம். நோ இந்த மைண்டு நம்ம மக்களுக்கு இருக்கவே கூடாது. நான் அனுப்புறதுக்கான என் பிள்ளை வசனத்தை படிக்கணும், இயேசு அறியணும். ஆமாம், அதுக்காக இவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து சாப்பிடாம ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்க. முடிஞ்சால் நன்றி உள்ளவங்களாக இருங்க, இல்லைன்னா போயிருங்க அமைதியாக. ஸோ இங்கே இந்த முகத்தை தூக்குறது, அந்த பழக்கம் இந்த பழக்கம் ஆமே நம்ம சர்ச்சை இதுவரைக்கும் இல்லை, இனி இருக்கக்கூடாது. ஆமே அது ஒரு இதாக போயிடக்கூடாது. வயசு பார்ப்போம், ஃபியூச்சர் எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணிடலாம். சோத்திரம். ஆமே நம்ம செய்கிறதுன்னு உற்சாகப்படுத்துவதற்காக, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக சொந்த காசை போட்டு அவ்வளோ செய்கிறது, அவ்வளோதான். உங்கள் நோக்கம் பாத்திரத்தில் இருக்கக்கூடாது, உங்கள் நோக்கம் பிள்ளையோட படிப்பில் இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இருக்கட்டும். ஒத்துக்கொள்றவங்க சத்தமாக ஆமே ஆமே சத்தமாக ஹல்லேலூயா ஆமே. அந்த எதுவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் நல்லா ப்ரோக்ராம்ஸ் பண்ணட்டும். இது ஸ்பிரிச்சுவல், நம்ம நோக்கம் ஸ்பிரிச்சுவலுக்காக. ப்ரைஸ் எல்லாம் ஒரு உற்சாகப்படுத்துவதை கொடுக்குறது. ஆமாம், அவ்வளோதான். சில நம்மளும் செய்கிறோம், நம்ம செய்கிற அந்த உற்சாகம், இவ்வளோ வருஷம் உழைச்சாங்க பிள்ளைங்க, பயன்பட்டாங்க, சரி என்கரேஜ் பண்ணுறோம், இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்ணணும். அந்த நோக்கத்தோடு தான் நம்ம செய்கிறது ஒழிய ஃபாஸ்ட் ஆள் பார்த்து செஞ்சாரு, இந்த தலைவர் ஆள் பார்த்து அந்த இங்கே நம்ம ஆள் பார்த்து செய்கிறதும் கிடையாது, செய்ய போகிறதும் கிடையாது. எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற இருதயத்தையும் கற்று நமக்கு தருவாங்க. அதே போல் எனக்குள்ள போனோட ஆமை செகண்ட் மார்க் தான் எடுத்து அடுத்த வருஷம் எப்படியாவது ஃபஸ்ட்டு வாங்கணும், அதுக்காக படித்து வச்சாங்க. என் பிள்ளை ஃபஸ்ட்டு வாங்காட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை வசனத்தை படிக்கணும், என் பிள்ளை ஆண்டவருக்கு அறியணும், பைபிளோட சம்பவங்களை என் பிள்ளை நல்லா அறியணும். அதுக்காக பிள்ளைகளை படிக்கணும். அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கு. ஒத்துக்கொள்றவங்க நான் கண்ணை மூடிக்கிறேன், ஒத்துக்கொள்ற சத்தமே ஆமே. ஓகே டிசம்பர் ஏதாவது இருக்கணும், அப்போ இருக்கு. ஓகே போட்டு விட்டாச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னேன்? ஈசாக்கு மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களை நான் மனதார பிளஸ் பண்றேன். பரிதாபமாய் பார்க்கிற அளவில் அல்ல, பொறாமையா இந்த தேசம் உங்களை பார்க்கிற அளவில், ஒன்றுக்கு உதவாத நம்மளை, எதற்கும் தகுதியற்ற நம்மளை, எந்த பேக்ரவுண்ட் இல்லாத நம்மளை, எந்த முகவரி இல்லாத நம்மளை மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க 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 அவர் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 24ஆம் வசனத்தை கூட வாசியுங்கள். அன்று ராத்திரியிலே ஆகி ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரராகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை என்ன செய்வேன். இதை வாசிச்சது என் சிந்தனை அப்படின்னு சொல்லி, இது உங்களுக்கான வார்த்தை அல்லன்னு சொல்ல மாட்டேன், சபைக்கான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அதை வாசித்த போது என் சிந்தனை வந்தவுடன் அப்படிதான் சொல்லுவோம். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்ல உன் சந்ததி இந்த தேசத்துல என்ன செய்வேன், பெருகப்படும். இப்போ பெருகப்பட்டதுனால இப்போ எங்க பார்த்தாலும் யாருடைய சந்ததியா இருக்கிறது? ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி. அப்ப யாரை பார்த்தாலும் இது யாருக்கு சந்ததி?
ஆபிரகாமின் சந்ததி, இல்லைன்னா ஈசாக்கின். உனக்க சந்ததி என்ன செய்வேன். இப்போ எங்க பார்த்தாலும் யாருக்கு சந்ததியாகத்தான் இருக்கும், உன்னுடைய சந்ததியாகத்தான் இருக்கும். அந்த தெருவில் போனா அங்கேயும் ஒரு ஈசாக்கின் சந்ததி, இந்த சந்தைக்கு போனா அங்கேயும் 4 ஈசாக்கின் சந்ததி. ஆமே. இந்த பஜாருக்கு போனா அங்கேயும் கொஞ்சம் ஈசாக்கின் சந்ததி. ஆமே. உன் சந்ததி நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். நான் விசுவாசிக்கிறேன், எந்த ஊர்ல போனாலும் ஒரு 4 பேராவது தடிக்காரமான விசுவாசிகளை இருக்க பண்ணுவாராக. ஐயோ 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 புரிகிறாங்க. ஆமே. நான் இதை இந்த சிந்தனை போட்டு நான் அப்பவே சொல்றேன், ஆண்டவரே எங்க போனாலும் போத்தீஸ் போத்தீஸ் போனா அங்க 4 பேர் நம்ம விசுவாசிகளா இருக்கணும். ஒன்றில் சேல்ஸ்மேனா இருக்கணும், இல்லைன்னா ஓனரா இருக்கணும். ஆமே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சிலருக்கு போல நினைக்கிறேன். ஆமே. ஒரு பெரிய மேனேஜர் ஆட்டு. ஆமே. சோதர் பாஸ்டர் நம்ம விசுவாசி. ஓகே, நம்ம குறைச்சி தராட்டாலும் குழப்பம் இல்லை. அங்கே நம்ம ஆட்கள் அங்கே என்ன செய்யணும். ஆமே. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே ஒரு 4 பேர் நம்ம விசுவாசிகளாக இருக்கணும். பாஸ்டர் வாங்க சோதரா, நம்ம அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும். நான் யூத்து பிரேயர்லாம் பிள்ளைகிட்ட அப்படி இருந்தேன்னா ஒரு 10 வருஷம் தாண்டி உங்களை மீட் பண்ணா லுங்கிங் கட்டிட்டு சாய் கடையில் உட்காந்து சாய் குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அவன் மீட் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்ற அளவில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கணும். ஐயோ 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 பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம். ஆமென். எது என்னுடைய ஆசை, என்னுடைய தரிசனம். நிச்சயமா நம்ம எங்க போனாலும் அங்க ஒரு கன்வென்ஷன் போய் பிரசங்கம் பண்ண போறோம்னா அங்க நம்ம விசுவாசி 4 பேர் அங்க உட்கார்ந்துருக்கோம். எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வரோம்டா, நாங்க வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் ஆபிரகாமின் சந்ததி, எங்க பார்த்தாலும் ஈசாக்கின் சந்ததி. நான் சொல்றேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்க போனாலும் தடிக்காரன விசுவாசிகளை கர்த்தர் இருக்க பண்ணுவா. இதை சிந்தனை போட்டு கண் அப்படியே கலங்கிட்டாண்டவரே, என்னைக்கப்பா இது நடக்கும், என்னைக்கப்பா கர்த்தர் நிச்சயமா இந்த ஒரு வெளிப்பாடை சிந்தையில போட்டதுனால நான் 100க்கு 100% விசுவாசிக்கிறேன். தடிக்காரகுளம் விசுவாசிங்கிற சந்ததியை கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கர்த்தர் பரப்ப வைப்பாராக. ஆமை. அண்டை மாவட்டங்களிலும் அண்டை மாநிலங்களிலும் கர்த்தர் கொண்டு செல்லுவாராக. இயேசுவின் நாமத்தில் அது நடப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் விசுவாசிக்கிறவங்க ஆமே. ஒரு பர்சனல் ப்ரேயர் நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்க பார்த்தாலும் எங்க விசுவாசிகள் இருக்கலாம். ஆண்டவரே ஆமே. சோத்திரம். பிரைஸ் லார்ட் சொல்லணும். நாங்க எங்க போனாலும் அங்க பிரைஸ் லார்ட் சொல்லணும். இப்போ சொல்றாங்க நாங்க உங்களை அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம் யூடியூப்ல பார்த்தோம் தான் சொல்றாங்க. அதுல எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. போற இடங்களுக்கு நாங்கெல்லாம் உங்க விசுவாசிகள். எந்த தெருவில் போனாலும், எந்த கடைக்கு போனாலும், எந்த ஃபங்க்ஷன்ல போனாலும் அங்கே கர்த்தர் இருக்க வைப்பாராக. ஆமே. சத்தமோரலையே சொல்லுங்க பார்க்க. ஒரு வேலை கூட சொல்லி நான் முடிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமே. இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமே. ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை கூட 27ஆம் அதிகாரத்தை வந்துருவோம். நிறைய வசனம் உண்டு. அதை இப்படி 4ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறவனாக மட்டும் இருக்கல, ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறவனாக மாறினான். ஆமென். பிள்ளைகளை அழைக்கிறான். யாரை? ஏசா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு வேலை கூட அதை நம்ம வாசிக்கணும். 33ஆவது வசனம். அப்பொழுது ஈசாக்கு பிரமித்து 33 பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தான். அவன் நீ வரும் முன்னே அவன் எல்லாவற்றையும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். அப்போ ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறவனாக மட்டுமல்ல, அவன் என்ன சொல்லி ஆசீர்வதித்தானோ அவன் அப்படியே ஆசீர்வாதமாகவும் இருப்பான். நீ நல்லா இருப்பான்னா அவன் நல்லா இருப்பான். அதான் அந்த வேலை. ஈசாக்கு அவன் ஆசீர்வதித்தேனே, அவன் எப்படிப்பட்டவனாகவும் இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். அதனால நம்ம சர்ச்சு என்பது இருக்கிற இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒருத்தங்க என்ன பேசுமா நீங்க இருக்கிற இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அவன் உன்னை ஆசீர்வதிக்கிற இடத்துல உட்கார்ந்தா நீ ஆசீர்வாதமா தான் இருப்பான். நீ படிச்சாலும் பல பேர் நீ ஆசீர்வாதமா இருப்பான். ஆமா. மற்றது நான் அங்கே போவேன்.
அப்போ நான் ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வாதமாகத்தான் என்ன செய்வான் இருப்பான். ஏசு அழுகிற, அப்பா என்னை ஆசீர்வதிங்க, என்ன அவனுக்கு நல்லா தெரியும், என் அப்பா மனசார ஆசீர்வதிச்சுட்டாங்க, நான் எப்படி இருப்பேன், ஆசீர்வாதமா தான் இருப்பேன். ஈசாக்கு அவன் ஆசீர்வதிச்சனால அவன் எப்படிதான் இருப்பான். அவன் ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கினானோ, சாப்பாடு அம்மாட்டன்னு செஞ்சு கொண்டு வந்தான்னு எனக்கு தெரியாது. நான் அவனை மனசார ஆசீர்வதிச்சுட்டேன். அதனால அவன் ஏமாத்தி வாங்கினாலும் அவன் எப்படிதான் இருப்பான், ஆசீர்வாதம். உங்களை பிளஸ் பண்றேன். நம்ம ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களாக வைப்பாராக. இந்த பாயிண்ட் வரும்போது எப்போ நான் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்றேன், உங்க பிள்ளைங்களை வாயை திறந்து மனதார ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை காதுல கேட்கட்டு, மக்களே நீ நல்லா இருப்பான்ற மேடம் உங்க காதுல கேட்கட்டு. ஹலோ டேய், நீ தோத்துட்டு வரும்போது ஒன்னெல்லாம் நான் பெற்றதுக்கு அங்கே போனோம், குழப்பம் இல்லை, நீ தோத்தாலும் குழப்பம் இல்லை, ஆண்டவன் உயர்த்தி வைப்பார். படிச்சாம போனா 2 கொடுங்க, அது தப்பு கிடையாது. பட் நம்ம காது கேட்க, நம்ம வாத்திறந்து வாயால பிள்ளைகளை பிளஸ் பண்ணுவோம். உங்க பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கிற சத்தத்தை உங்க பிள்ளைகளுடைய காதுகள் கேட்கட்டும். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸை பார்த்து சொல்றேன், நீங்க பாடம் எடுக்க உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. அது உங்க பிள்ளைகளை மாறுது. அவங்கள ஒரு சம்பவம் வரும்போது யாராவது சம்பவம் அதை சொல்லுவோம், அந்த வேலை சொல்லி நீங்க பிளஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டீச்சருக்கு மேல அந்த பிள்ளைகளுக்கு தனி பாசம் இருக்கு, தனி மரியாதை இருக்கு. ஒத்துக்கொள்றவங்க ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நல்ல நாட்கள் வரும்போது, பர்த்டே வரும்போது, ஏதோ கேக் வெட்டணும், சாக்லேட் வாங்கணும், வேற துணி எடுக்கணும், ஒவ்வொரு இருக்காங்க நான் சொல்லுவேன். அதை காட்டும் மேல ஒரு தலைக்கு மேல கையை வச்சு ஜோம் பண்ணி மனசார பிளஸ் பண்ணுங்க. இந்த வருஷம் நீ உனக்கு நல்லா இருக்கு, இந்த வருஷம் மகிழ்ச்சியா இருக்கு. சில பாஸ்டர்ஸ்ட கொண்டு வரீங்க, அதுக்கு நான் பாஸ்டர்ஸ்ட கொண்டு வாங்க, நான் சுத்துற ஆளு சோதனை ஃபோன் பண்ணிட்டு வந்து நாங்கள் நம்மளும் ப்ளஸ் பண்ணுறோம், அது ப்ளஸ் பண்ணுறோம், அது நல்ல அனுபவம். அதே நேரத்தில் ஆமே நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க, அது இன்னும் மேலான ஒரு அனுபவம். ஒத்துக்கொள்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளை எவ்வளோ மோசமாக இருந்தாலும், எவ்வளோ கூமுட்டையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாயை திறந்து ஆசீர்வதித்தா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகத்தான் இருப்பான். நம்ம ஏன் பலிபீடத்தை பிளஸ் பண்றோம் எனக்கு தெரியும். எப்படிப்பட்டவங்களா இருந்தா பரவாயில்ல, இந்த பலிபீடத்துக்கு வாயை திறந்து மக்களை பிளஸ் பண்ணும்போது மக்கள் நிச்சயமே ஆசீர்வாதமாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாக மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கிறவர்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஈசாக்கு நான் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டேன், அவனை விட்டுறேன். ஈசாக்கு ஒரு பிளஸ்ஸிங், அவன் எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்பது மட்டுமல்ல, அவனை ஆசீர்வதிக்கிறவனாக கர்த்தர் வச்சார். அது அப்படியே இதாகுது, அடுத்த தலைமுறைக்கு போகுது. யோசேப்பு அவன் யாக்கோபு, அது வருது. அவன் மறிக்கு முன்னாடி பிள்ளைகளை வர வச்சு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறான். யோசேப்பு கனிதரம் சொல்லி அவன் தேசத்துக்கே அவனை ஆசீர்வாதமாக வச்சான். ஆமே ஆமே. நான் உங்களை பிளஸ் பண்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்களாக. அநேகரை ஆசீர்வதிக்கிற அளவிலே கர்த்தர் உங்களை வைப்பாராக. நீங்க என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறீர்களோ அது அப்படியே நடப்பதாக. எழுப்போம், எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே ஆமென். இயேசுவே ஒரு முறை கூட இயேசுவேன்னு ஒரு 5 நிமிஷத்துல முடிப்பேன். கூப்பிடுங்க. இயேசுவே ஆசீர்வதிக்கிற கர்த்தரப்பா. ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் ஒரு 5-6 காரியங்கள் நாங்கள் தியானித்தோம். அது அத்தனை இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் சொந்தமாவதாக, இது அத்தனை இவர்கள் சுதந்திரிப்பார்களாக, இவர்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் அடைவதாக. கர்த்தர் அப்படியே செய்வீராக. இவர்கள்
இவர்கள் மற்றவர்கள் பரிதாபமாய் பார்க்கிறவர்களாக அல்ல, மற்றவர்கள் பொறாமையாய் பார்க்கிற அளவில் இவர்கள் வைப்பார்களாக. இந்த வருஷத்தில் அடைய வேண்டிய நன்மைகளை இந்த வருஷத்திலே அடைவார்களாக. ஆமென். ஸ்தோத்திரம். இவருடைய ஆசீர்வாதத்தை ஒருவரால் தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹalleluya. எந்த அளவு நெருக்கப்படுகிறோமோ, எந்த அளவு உபத்திரப்படுகிறோமோ, அந்த அளவு கர்த்தர்களை உயர்த்தி கொண்டே இருப்போம். நாங்கள் நாங்கள் நெருங்கி போக மாட்டோம். நாங்கள் நெருக்கமடைய கர்த்தர்களை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாராக. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லை, கூரை இல்லை. நல்லா கையை தட்டி ஒரு 5 நிமிடம் மட்டும், ஒரு 5 நிமிடம், மணி 11:50 ஆச்சு. ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். எதிரிகள் சொல்லுங்க, எதிரிகள் ஆயத்தப்படு. இப்ப சொல்லுங்க, அபிஷேகம் செய்து அந்த வார்த்தைகள் அறிக்கப்படுங்க, அந்த வார்த்தைகள் அறிக்கப்படுங்க. ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இருமை என்னை தொடரும். சொல்லுங்க. ஆமென். ஆமென். என் தேவன், என் தேவன். ஆமென். மகிமை செல்வத்தினால். சொல்லுங்க. ஆமென். 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 துறைகளை கிறிஸ்துவுக்கு இறைவாக்கினார்.